ஹலோ மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 1 kg ரைஸு, 1 kg சிக்கனு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஆயில் பார்த்தீங்கன்னா 200 ml ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து புதுசாக வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிற பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துருங்க மிக்சியில் போட்டு. நம்ம எண்ணெய் ஊற்றின பார்த்தா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டு ஊற்றி விட்ருங்க. நம்ம அரைச்சது பேஸ்ட்டு நல்லா நல்லா சூப்பராக ஊற்றிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிச்சிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கலக்கிட்டே இருங்க. இதை நமக்கு வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம டேஸ்ட்டு கொடுக்க போகுது. நல்லா கலக்குங்க. ஏன்னா தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்துட்டு மிக்ஸி ஜார் அடிக்கலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குத்தி விட்டு நல்லா கலக்கிட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா கலக்கிட்டே வாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா 1 kg பார்த்தீங்கன்னா நம்ம அளவு எடுக்கிறோம். கப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் வந்துடும். நம்ம பார்த்து நம்ம அளவு எடுத்துகிட்ருக்கோம். 1 kg கரெக்டாக வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 kg ரைஸு, 1 kg சிக்கன் அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி நம்ம வரமிளகா எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 3 எண்ணெய் பிச்சு நம்ம அதுக்குள்ளே போட்டிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைசி வந்து நமக்கு ரொம்ப ஆகிறதில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா காரம் கம்மி பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரம் கம்மியாலும் நம்ம வந்து வரமிளகா வந்து நம்ம பிச்சு போட்டுக்கிட்டோம் கொஞ்சோன்ட்டு. மிளகா போட்டு நம்ம தேவையான உப்பு வந்து நம்ம போட்டு விட்டுறணும். உப்பு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கலக்கிட்டே வந்துடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் போட்டுடுறோம். 1 kg சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும்ன்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா 1 kg பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து கரெக்டாக எடுத்து போட்டோம். ஏன்னா வந்துட்டு நம்ம 1 kg வந்து சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்குள்ளே இறங்கும் போது நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கனு. பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி பிராண்டில் வந்து நம்ம சிக்கன் பவுடர் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 50 கிராமு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிராம் முடி போட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 5 பேக்கெட் தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு கொட்டி கலக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ தான் பிரியாணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம எந்தெந்த அளவு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க. தண்ணியில் பார்த்து கரெக்டாக ஊற்றணும். ஏன்னா தண்ணி ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளால் தம் போட முடியாது. பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 200 மில்லி ஊற்றிடுங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிடக்கூடாது, அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நான் சொன்ன மீட்டரில் முடி ஊற்றினேன் பக்காவாக இருக்கும் பிரியாணி. பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு வெந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கொதி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம். இதில் அப்படியே ஊற்றிடணும். சுத்தமாக கழுவி எடுத்துருங்க 1 kgக்கு. ரைஸ் இதில் கொட்டினோட பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வற்றிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தம் போடுற கண்டிஷனில் வந்துருச்சு. இதுக்கு மேலே ஒரு லீஃப் வச்சு மேலே வந்து நம்ம பிளேட் வச்சு சுடு தண்ணி வச்சு தம் போட்டுடலாம். நீங்களும் சிக்கன் பிரியாணி வீட்டில் பண்ணி பாருங்கள். பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம சேனல் வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்டில் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் விருந்து தான். பார்த்தீங்கன்னா 2 முட்டை, சில்லி சிக்கனு, மீன், ரைத்தா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பிரியாணி தாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, டாப் கிளாஸாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் விருந்து பிளாஸ்ட்டுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.